அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஸலவாத்தும் ஸலாமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் நல்லவர்கள் நம்மவர்கள் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அல்லாஹ்வினுடைய மகத்தான கருணையின் காரணத்தினால் இன்றோடு 28 ஜுஸூகளை நிறைவு செய்து 29 ஜுஸூனுடைய ஆரம்பத்தை ஆரம்பித்து வைத்திருக்கின்றோம். அல்லாஹ் தஆலா முழுமையாக ஓதுவதற்கும் கேட்பதற்கும் அதன் பிரகாரம் அமல் செய்வதற்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. முந்தான தெரியாதனமா 27 ஜுஸுன்னு சொல்லிட்டேன், எப்படியோ மறந்து சொல்லிட்டேன். 26 காலம் தான் முடிச்சிருக்கிறேன். நான் ஆண்கள் யாருமே எந்த கேள்வியுமே கேட்கல, எவ்வளோ ஜத்து ஓதிருக்கீங்கன்னு கேட்கல. பெண்கள் இருந்து கேள்வி வந்துருச்சு. மொத்தமே ஓதுனது 26 காலத்தில் ஓதிருக்கீங்க, 27 எப்படி சொல்ல போச்சு அப்படின்னு பெண்களை கேட்டாங்க. இப்போ கவனிக்கிறதுக்கு ஒரு ஆண் இருக்கிறாங்க, பெண்களை கூட்டம் கவனிச்சுட்டு இருக்கிறாங்கன்னு தெரியுது. ஆண்களை கவனிப்பில் கொஞ்சம் அசால்ட்டாக இருக்கிறவங்களுக்கு தெரியுது. அல்லாஹ் தஆலா முழுமையாக கவனிப்பதற்கு அல்லாஹ் தௌஃபீக்கை செய்வானாக. இன்று ஓதப்பட்ட வசனங்களிலே அல்லாஹ் சொல்லும்போது சொல்வான், குல் அரஐத்தும் இன் அஸ்பஹ மாவுக்கும் கௌரன் ஃபமன் யஅதீக்கும் பிமாயின் மஹீன். நைட்டில் எல்லாருமே தூங்கிட்டீங்க, எல்லாருமே நல்லா தூங்கிட்டீங்க. காலையில் முழிச்சு பார்க்குறீங்க. முழிச்சு பார்க்குற நேரத்தில் கிணத்துல தண்ணி இல்லாமல் வற்றி போயிடுச்சு. அல்லாஹ் தஆலா கேட்கக்கூடிய கேள்வி ஒரு வித்தியாசமான கேள்வி. அல்லாஹ் கேட்குறான், குல் அரஐத்தும் இன் அஸ்பஹ மாவுக்கும் கௌரன். அதிகாலையில் முழிச்சு பார்க்குறீங்க, கிணத்துல ஒன்றுமே தண்ணியே கிடையாது, அப்படியே வறண்டு போயிருக்கு, காஞ்சி போயிருக்குது அந்த கிணறு. ஃபமன் யஅதீக்கும் பிமாயின் மஹீன். இப்போ தண்ணி யார் உங்களுக்கு கொண்டு வரும்? அல்லாஹ் கேட்குறா, தண்ணி வறண்டு போச்சு, ஊத்துக்கண்ணே இல்லாமல் போச்சு, தண்ணியை கொண்டு வர்றது யார்? அல்லாஹ் தஆலா கேட்குறான். இந்த வசனத்திற்கு திருக்குர்ஆனுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய ஞானவான்கள் 2 விளக்கத்தை சொல்கின்றார்கள். அல்லாஹ் தஆலா எல்லா படைப்பையும் தண்ணீரால் தான் அல்லாஹ் படைத்திருக்கின்றான், மனிதன் உட்பட. இப்போ மனுஷன் அன்னைக்கு தானே சொல்றீங்க மண்ணால் படைக்கப்பட்டுன்னு சொல்லிச்சு, இன்னைக்கு தண்ணின்னு சொல்கிறீங்கன்னா மண்ணில் தண்ணியை குலைச்சி அல்லாஹ் தஆலா படைச்சிருக்கான். அப்போ அதிகமான சத்து எங்கே இருக்குன்னா தண்ணீர் சத்து 70% இருக்குது. தண்ணீர் 70% மனுஷனுடைய உடம்புல இருக்குது. ஒவ்வொரு படைப்பிலையும் பார்த்தீங்கன்னா தண்ணீருடைய சத்து அதிகமாக இருக்கும். அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய வசனத்திற்கு விளக்கம் சொல்லும்போது 2 விளக்கத்தை சொல்வார்கள். அதிகாலை நேரத்தில் கிணறு வற்றி விட்டால் அதற்கு ஊற்றுக்கண்ணை கொண்டு வருவது யார்? முதல் கேள்வி. 2வது கேள்வி, நம்முடைய கண்ணு இருக்குது, இதுக்கு பேரும் ஐன். ஐன் அப்படின்னு சொன்னோம்னா ஊத்துக்கண்ணுக்கும் சொல்லப்படும், கிணத்துக்கும் சொல்லப்படும். நம்முடைய கண்ணுக்கும் சொல்லக்கூடிய வார்த்தை ஐன், அரபி வார்த்தை. அதே போல் ஒருத்தர் நம்ம கண் திருஷ்டி போட்டாருன்னா அதுக்கு பேரும் ஐன், கண் திருஷ்டி அப்படின்னு மார்க்கத்தில் சொல்லப்படும். இப்போ இரவு நேரத்தில் நீங்கள் தூங்குறீங்க, நல்லா தூங்கும்போது தூக்கம் வந்துருச்சு, காலையில் முழிச்சு பார்க்குறீங்க, தண்ணி கண்ணில் உள்ள எல்லா தண்ணியுமே வறண்டு போச்சு. தண்ணி கண்ணில் கண்ணு சுற்றிக்கிட்டே இருக்கணும், கண் ரொட்டேட் ஆகணும்னா என்ன தேவைன்னா அந்த கண்ணுக்கு தண்ணி தேவை. அந்த கண்ணில் தண்ணியே இல்லை, வறண்டு போயிடுச்சுன்னா அந்த கண்ணால் சுத்தவும் முடியாது, பார்க்கவும் முடியாது, பார்வையை அல்லாஹ் தஆலா எடுத்து விடுகின்றார். அல்லாஹ் தஆலா இந்த வசனத்திலே கேட்கும் நேரத்திலே 2 விதமான கருத்துக்களிலே அல்லாஹ் கேட்கின்றார். கிணற்றிலே தண்ணி வற்றி விட்டால், கண்ணிலே அந்த கண்ணீர் வற்றி விட்டால் அப்போது உங்களுக்கு அந்த தண்ணீரை கொண்டு வருவது யார்? அல்லாஹ் தஆலா எவ்வளோ பெரிய வேலைகளை நமக்கு பார்க்குறான். அப்படிப்பட்ட அல்லாஹ்வை நம்ம எப்படி நினச்சி பார்க்கணும்? கண்ணியமிக்கவர்களே, சஹாபா பெருமக்கள் ஒரு சஹாபி குளிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த பாதையாக 2 பேரும் போய்கிட்டு இருந்தாங்க. அவர் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருப்பார். போனவங்க ஏதோ சொல்லிட்டு போயிட்டாங்க, அவர் மயங்கி அப்படியே கீழே விழுந்துட்டாங்க. அந்த சஹாபி மயங்கி கீழே விழுந்துட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், அந்த சஹாபி குளிச்சுக்கிட்டு இருந்தாங்க, மயங்கி கீழே விழுந்துட்டாங்க, மூச்சு பேச்சு இல்லாமல் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யாராவது கண்ணு போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களான்னு கேட்டாங்க. ஆமாம் யா ரசூலல்லாஹ், அந்த பக்கமாக 2 பேரும் போனாங்க, அவங்க ஏதோ சொன்ன மாதிரி தெரிஞ்சு அப்படின்னு சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபிகளை கூப்பிட்டு வந்தவனை கேட்டாங்க, என்ன சொன்னீங்கன்னு கேட்டாங்க. இவர் பெண்ணாக பிறந்திருந்தா எப்படி இருந்திருக்கும், அவ்வளோ அழகாக இருக்கிறாரே அப்படின்னு யதார்த்தமாக ஒரு வார்த்தையை சொன்னோம். யாரை சொல்லலாம், தப்பாக சொல்லலை, அவரை பார்க்கும்போது அவர் அழகாக இருந்தார், இவர் பெண்ணாக பிறந்திருந்தால் எப்படி இருக்கும்னு நமக்கு சொன்னோம் அப்படின்னு சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யாரை பார்த்தாலும் சரி
அவருக்கு அழகு இருந்தாலும் சரி, அறிவு இருந்தாலும் சரி, நல்ல ஆடைகள் அணிந்திருந்தாலும் சரி, நல்ல குடும்பத்தை பெற்றிருந்தாலும் சரி, குடும்பத்திலே நிம்மதியோடு இருந்தாலும் சரி, அவரை பார்க்கும் நேரத்திலே நாம் சொல்லக்கூடிய வார்த்தை பாரக்கல்லா, அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்யும். நல்ல குரல் வளம் இருக்குது, நம்ம பார்த்து பாரக்கல்லான்னு சொல்லிடுறோம். நல்ல கல்வி ஞானங்கள் இருக்குது, நல்ல அழகு இருக்குது, நல்ல ஆடைகள் இருக்குது. அவரை பார்க்கும்போது என்ன இப்படி இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டோம்னா முடிஞ்சு போச்சுக்காரு, அன்றைக்கே அவர் படுத்துக்கிடுவார். அதனால் என்றைக்குமே அந்த வார்த்தையை சொல்லவே கூடாது. மார்க்கம் சொல்லக்கூடிய செய்தி பாரக்கல்லா என்பதாக சொல்ல வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே சஹாபா பெருமக்கள்கிட்ட சொன்னாங்க, அவங்க தனிமையில் கூப்பிட்டு போங்க, கொஞ்சம் கையில் தண்ணியை கொடுங்க, உடம்பு முழுக்க கழுவி கொண்டு வாங்கன்னா, உடம்பு முழுக்க கழுவி அந்த தண்ணியை கொண்டு வாங்கினாங்க. கொண்டு வந்த பின்னாடி எந்த சஹாபி மயங்கி இருக்கிறாங்களோ அவருடைய மேலே ஊற்றி விட்டாங்க. அந்த சஹாபி உடனே எந்திரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ பார்த்தோம்னா கண் திருஷ்டி என்பது அவ்வளோ பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒன்று. தண்ணீர் வெற்றி விட்டாலும் கூட, கண்ணீர் வெற்றி விட்டாலும், கண் திருஷ்டி பட்டு விட்டாலும் அதன் மூலமாக ஏற்படக்கூடிய பாதிப்புகள் மிகப்பெரிய பாதிப்பு. அதை நீக்குவது அல்லாஹ்வால் மட்டுமே முடியும் என்பதை அல்லாஹ் தஆலா இந்த வசனத்திலே சொல்லித் தருகின்றான். கண் திருஷ்டிகளுக்கு அல்லாஹ் தஆலா திருமறையின் மூலமாக சில வசனங்களை அல்லாஹ் சொல்லித் தந்திருக்கின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில துஆக்களை சொல்லித் தந்திருக்கின்றார்கள். அந்த துஆக்களை ஓதும் நேரங்களிலே அல்லாஹ் தஆலா கண் திருஷ்டியை விட்டும் அல்லாஹ் பாதுகாப்பை தருகின்றான். உலகத்தினுடைய எல்லா கெடுதிகளை விட்டும் அல்லாஹ் பாதுகாப்பை தந்து அவனுடைய முழுமையான பாதுகாப்பை பெற்ற சீதேவிகளாக அல்லாஹ் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் வாழச் செய்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.